ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் கேக். இந்த வீடியோ லாஸ்ட் 2 வீக்கில் ஹாலிவுட்டில் நடந்த இன்ட்ரெஸ்டிங் நியூஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீக் கொஞ்சம் ஒர்க் இருந்தால் அந்த வீடியோ கவர் பண்ண முடியல, அதையும் சேர்த்து இந்த வீடியோலேயே ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல மார்வல் சைட்லேருந்தே போகலாம். மார்வலில் ஹாகாயோட சீசன் 2 இப்போ ப்ரொடக்ஷனில் இருக்கதாகவும் ஜெர்மி ரன்னர் கிட்ட திருப்பி பேசிட்டு இருக்கதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி ஜெர்மி ரன்னருக்கும் எம்சிஏக்கும் ஒரு சின்ன கிளாஷ் ஆனதாக சொல்லியிருந்தாங்க சீசன் 2 ஹாகாயோட சீசன் 2னால. அடுத்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவியோட ஃபிலிமிங்க சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறதா டாம் ஹாலண்ட் சொல்லியிருக்காரு. சோனி நல்லுக்காகவும் கூடவே மற்ற ஸ்பைடர்மேன் வில்லன்ஸாக்கான எல்லா ஸ்பின் ஆஃப் மூவிஸையும் கேன்சல் பண்றதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபேன்ஸ்க்கு நல்ல நியூஸ், ஆனா சோனிக்கு கேட்ட நியூஸா இருக்கு. ஃபேன்டாஸ்டிக் ஃபோர் ரன் டைம் 1 மணி நேரம் 55 நிமிஷம்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மார்வல் அவங்க டீஸ் பண்ண மாதிரியே அயனாட்ல மெஃபிஸ்டோவை எண்ட்ல காமிச்சிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் மெபிஸ்டோக்காக அயனாட் பார்த்தீங்கன்றத கமெண்ட்டை சொல்லுங்க. விஷன் கிஸ்ல மொத்தம் 8 எபிசோட் இருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதோடைய மூவியோட ஃபிலிமிங்க ஜூலைல முடிய போதா சொல்லியிருக்காங்க. பனிஷருடைய ஸ்பெஷல் பிரசன்டேஷன் ஜூலையோட மிடில் ஆரம்பிச்சு ஆகஸ்டோட ஃபர்ஸ்ட் வீக்குள்ளேயே முடிஞ்சிடும் சொல்லியிருக்காங்க. பனிஷர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் கேஸ்ட் ஆயிருந்தாரு. டேர்டெவில்ல நடிச்ச சார்லி காக்ஸ் டூம்ஸ்டே ரிட்டர்ன் வருவீங்களான்னு கேட்டதுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி அஃபிஷியலா சொல்லியிருக்காரு. டூம்ஸ்டே ஒரு மல்டிவர்சல் ஸ்டோரியா லைன்லாம் இருக்கு. ஸ்ட்ரீட் லெவல் ஹீரோஸ் வர்றதுக்கு சான்சஸ் கம்மி தான். விஷன் கிறிஸ்ட் மாதிரியே டோர் கிறிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் எம்சியூ டெவலப்மெண்ட்ல இருக்கிறதா ஒரு சின்ன ரூமர் வந்திருக்கு. எம்சியூ அவங்க ஃபேஸ் பையே முடிச்சிட்டாங்க. ஆனா ஃபேஸ் பையிலேயே அனௌன்ஸ் பண்ணி ரிலீஸ் ஆகாத ஒரே படமா பிளேடு இருக்கு. அவங்க ஃபேஸ் 6ல இப்போதைக்கு இது வரைக்கும் 5 லைவ் ஆக்ஷன் மூவி, 3 லைவ் ஆக்ஷன் சீரீஸ், 4 அனிமேட்டட் சீரீஸ், ஒரே ஒரு ஸ்பெஷல் பிரசன்டேஷன் ரெடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சின்னஸ் மூவில அவங்க யூஸ் பண்ண காஸ்டியூம்ஸ் எல்லாமே பிளேட் மூவிஸ்க்கான ரெடி பண்ண காஸ்டியூம் சொல்லியிருக்காங்க. அது மார்வல் சின்னஸ் மூவிக்காக கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அயனாட்டோட எண்டு இருந்த மெஃபிஸ்டோ ஹுட் மட்டுமே அவரோட கிளைண்ட் இல்ல, அவருக்கு இன்னொரு கிளைண்ட் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவர் கோஸ்ட் ரைடரை டீஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். மார்வல் லூகாஸ் பிலிம்ஸும் ஒரே ஐடியா இந்த வருஷம் எஸ்சிடிசியோடைய பேரல ஸ்கிப் பண்றாங்க. லாஸ்ட் ஆஃப் அஸ் நடிச்ச பெல்லா ராம்சேக்கு எம்சியூல ஒரு பெரிய ரோலை பார்த்துட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு ரூமரா தான் வந்திருக்கு. அவங்க எந்த கேரக்டர் வந்தா நல்லா இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எக்ஸ்மேன்ல பிசியா நடிச்ச நிக்கோலஸ் சால்ட் டூம்ஸ்டேல நீங்க வருவீங்களான்னு கேட்டதுக்கு நான் கண்டிப்பா ரிட்டர்ன் வர போறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நோவா ப்ராஜெக்டும் ஸ்ட்ரேஞ்ச் அகாடமி ப்ராஜெக்டையும் டிவி சீரீஸா டெவலப் பண்றதா இல்ல பிலிமா டெவலப் பண்ணலன்றது கன்ஃபியூஷனா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதோடைய கிரியேட்டர். எம்சியூல ஹேங்க் பீமா வந்த மைக்கேல் டாக்லஸ் அவரோட 18th ஏஜோடைய ஆக்டிங் வந்து ரிட்டையர் ஆக போறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நிக்கோலஸ் ஹால்ட் மாதிரியே சீன் கன்னும் டூம்ஸ்டேல நான் வரப்போறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இவரை கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸியோட ராவெஞ்சரா வந்திருப்பாரு. அடுத்ததா ஹாலிவுட் சைட்ல போய் பார்க்கும்போது பேட்மேன் 2 ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி ராபர்ட் பேட்டிஸ் டியூன் 3 மெசாயாக்கு அப்புறமா பேட்மேன் 2 நடிக்க போறதுன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அவர் பேக் டு பேக் பயங்கரமான மூவிஸ் நடிச்சிட்டு இருக்காரு. கொஞ்ச வாரத்துக்கு முன்னாடி எஸ்டிடி ராக் மூவியை கேன்சல் பண்ணியிருந்ததா சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப ஜேம்ஸ் கான கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த மூவி கேன்சல் ஆகலன்னு சொல்லிட்டு. லியோன் ஸ்ட்ரெச்சி மூவியோடைய பார்ட் 2வையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை கார்ட்டூன்ல இருக்க ஸ்டோரி இல்லாம அதோட ஓன் ஸ்டோரியா ரெடி பண்றதா சொல்லியிருக்காங்க. டிஸ்னி சைட்ல இருந்து வின்னி அண்ட் பூக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்ல இருக்கா சொல்லியிருக்காங்க. டிஸ்னி ஹால் ஹெச்பேனல இந்த தடவை பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ்க்காக புக் பண்ணியிருக்காங்க சாண்டியாகோ காமிகான்ல. நெட்ஃபிளிக்ஸ் அவங்க சாண்ட்மேன் சீசன் 2ல டிஸ்னியை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஜேம்ஸ் கேன் வேலர் சீரிஸ் இன்னும் டிசியூல டெவலப்மெண்ட்ல இருக்குதுன்றது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டேனிஸ் வில்லியனோவ் தான் அடுத்த ஜேம்ஸ்மேன் மூவியை டைரக்ட் பண்ண போறதா அபிஷியலா சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் வர சோர்ஸை பார்க்கும்போது ஆரன் பியர்ஸ் தான் அடுத்த ஜேம்ஸ் பாண்டாக சொல்லியிருக்காங்க. சில பேர் டாம் ஹாலண்ட் அடுத்த ஜேம்ஸ் பாண்டா தான் நல்லா இருக்கும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் சோஷியல் நெட்வொர்க் ஒன்று பார்த்துருக்கீங்க, அதோட சீக்வலை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆரன் சொர்கிஸ் தான் ரைட் அண்ட் டைரக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. லீ கிரோனி மம்மி ஃபிலிமிங்க முடிச்சதா அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணியிருக்காரு. ஜேம்ஸ் கான் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு கிளேஃபேஸ் மூவி கண்டிப்பா ஒரு பயங்கரமான ஹார் ரேட்டட் மூவியா இருக்கும் சொல்லிட்டு. டாம் க்ரூஸும் அனாடி ஆல்மோஸும் சேர்ந்து நடிக்கிறதா அந்த டீப்பர்ஸ் மூவி இப்போதைக்கு ப்ரொடக்ஷனை பாஸ் பண்ணியிருக்காங்க. மூவியோட பட்ஜெட் ரொம்ப அதிகமானதுனால இது நடந்ததா சொல்லியிருக்காங்க WB சைட்ல இருந்து. லூகாஸ் பிலிம்ஸ் இந்தியானா ஜோன்ஸோடைய பிரான்ச்சைஸியவே ரீபூட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாரும் எதிர்பார்த்தது, ஆனா எப்ப என்ன மூவி வரப்போகுதுன்றதை இன்னும் அவங்க சொல்லல. காட்ஜில்லா எக்ஸ் காங் சூப்பர்னோவான்றக்கான மூவியோடைய ஒரே ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லல. இந்த மூவி 2026 ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கதா சொல்லியிருக்காங்க. சீசன் 4 ரிலீஸ் ஆயிருச்சு. அதே மாதிரி இப்ப சீசன் 5க்கும் அதை ரினியூ பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் பேஸ் பார்த்துட்டீங்கன்றத கன்ஃபார்மா கமெண்ட்ல சொல்லுங்க. கிறிஸ்டோபர் ஒடிசி மூவில சார்லிஸ் தெரோன் சார்சரர் சர்க்கிளா ப்ளே பண்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டிஸ்னி மேலிஃபிசன்ட் 3, அலாவுதீன் 2,
ஜங்கிள் புக் பார்ட் 2, குயின் ஆஃப் ஆர்ட்ஸ்க்கான மூவி எல்லாத்தையுமே பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னோ ஒயிட்டோடைய பயங்கரமான ஃப்ளாப்புக்கு அப்புறம் தான் இது நடந்திருக்குதா கன்ஃபார்மாக சொல்லலாம். அதே மாதிரி லைவ் ஆக்ஷன் டேங்கிள் மூவி பாஸ்ல இருந்தால் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ டிஸ்னி சைட்லேருந்து பார்க்கும்போது திருப்பி அது ப்ரொடக்ஷனுக்கு வந்ததுக்காக ஒரு சின்ன நியூஸ் வந்திருக்கு. நிண்டெண்டோ அவங்க சூப்பர் மேரியோ ப்ரோஸ் பார்ட் 2வையும் லைவ் ஆக்ஷன் லெஜெண்ட் ஆஃப் ஜெல்டா மூவியும் இப்போதைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க அஃபிஷியலா. டியூன் 3 உடைய மெசையா மூவிக்கான ஷூட்டிங்காக ஜெண்டயா புட்டாஃபெஸ்ட் போயிருக்கதா அஃபிஷியலா ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில. த பாய்ஸ் உடைய கடைசி சீசனுக்கான ஃபிலிமிங் எல்லாமே ரேப் ஆயிருச்சு. நடிச்ச எல்லா ஆக்டர்ஸும் அவங்களோட லாஸ்ட் டேவை அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணியிருந்தாங்க. கிறிஸ் பிராட் நடிச்ச 10 Minutes டார்க் உல்ஃப் உடைய சீரீஸ்க்கான ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிரைம் வீடியோ. இந்த சீரீஸ் ஆகஸ்ட் 27 ரிலீஸ் ஆகுது. ஒபிவான் கெனபியோடைய சீசன் 2 இப்போதைக்கு ஒர்க்கிங்ல இருக்கிற லுக்காஸ் ஃபிலிம் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. நியல் ட்ரக்மேன் நான் இந்த சீசன் 3 ஆஃப் லாஸ்ட் ஆஃப் அஸ்க்கு ரிட்டர்ன் வரப்போறதுன்னு சொல்லியிருக்காரு. கிரேக் மேசின் தான் எல்லா எபிசோடையுமே ரைட் பண்ண போறாரு. ஏற்கனவே சீசன் 2வே அந்த அளவுக்கு இல்லை. சீசன் 3 நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தா இவர் வேற போயிட்டாரு. சீசன் 3 எப்படி வரப்போகுதுன்றதே ஒரு குழப்பமா தான் இருக்கு. ஏன் எல்லாம் ஸ்குவிட் கேம் பார்த்துட்டீங்க, அதோட எண்டிங்கை பார்க்கும்போது எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனால் அதோட எண்டிங் அப்படி வராம வேற மாதிரி ஏதாவது ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுபடி பார்க்கும்போது ஜின்னான் அந்த கேமை எப்படியாவது முடிச்சுட்டு அப்படியே கொரியால இருந்து கிளம்பி யூஎஸ் போய் அவருடைய குழந்தைய பார்க்கற மாதிரியும், அதுக்கப்புறமா அப்பியர் ஆன அமெரிக்கன் வெர்ஷன் ஆஃப் ரெக்யூரேட்டரோட சேர்ந்து கேம் விளையாடுறதா இருந்ததே ஒரிஜினலா ஜின்ஹான் தான். அவர் கொரியன் ஸ்குவிட் கேமை முடிச்சுட்டு அமெரிக்கன் ஸ்குவிட் கேமுக்கு போய் அதையும் முடிக்கிறதுக்கான பிளான் இருந்ததா ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல எழுதி இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்குவிட் கேமோட யூஎஸ்ஏக்கான ஃபிலிமிங்கையும் டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ண போறதா டேவிட் ஃபின்ச்சர் சொல்லியிருக்காரு. அவ்வளவுதாங்க இந்த வாரம் நியூஸ்ல மிஸ் பண்ணி ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியான நியூஸஸ் செஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.